ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாவுலா ஃபிஷ் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 2 மாவுலா ஃபிஷ் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஒரு கையளவு புளி, ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், தேங்காய், தக்காளி, பச்சைக்காய், மசாலா, ஒரு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ மசாலா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதில் ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காவை ஆட் பண்ணிவிட்டு இதில் 3 ஸ்பூன் நீங்கள் குழம்புக்கு யூஸ் பண்ணுற மசாலா பொடியை ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணி வச்சிடணும். இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம புளி கரைசலை ஆட் பண்ணிவிட்டு இதில் ஒரு தக்காளியும் ஒரு பச்சைக்காவையும் நல்லா பிசைஞ்சு விட்டுறணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலாவை எடுத்து இதில் ஆட் பண்ணிடணும். இதோட மீனையும் ஆட் பண்ணிடணும். இதை இப்போ அடுப்பில் வச்சிடறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இது நல்லா கொதித்து மீன்லாம் வெந்துருச்சு. இப்போ இதை தாளிக்கிறோம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து இதை அந்த மீன் குழம்புல ஊற்றிடணும். இப்போ நம்மளுக்கு சுவையான மாவுலா ஃபிஷ் கிரேவி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.